ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2025 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் மாக்குமெண்ட்ரி கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸாக தமிழ் டப்பிங்லேயே வெளியான பிளாக் ஒயிட் அண்ட் கிரே லவ் கில்ஸ். இப்போ இந்த சீரீஸுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையுடைய ஆரம்பத்திலேயே ஒரு பையன் ஒரு கார் எடுத்துகிட்டு வர்றான். ஒரு ஆளரவமே இல்லாத ஒரு காட்டுப்பகுதி மாதிரி ஒரு இடம். அங்கே அந்த காரை நிறுத்தி பின்னாடி ட்ரங்கை ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு பெண்ணுடைய சடலம் இருக்குது. உள்ள நேர அந்த பொண்ணை தூக்கி கொண்டு வந்து அந்த காட்டுப்பகுதியில் உள்ளே போட்டு, அந்த பெண்ணுடைய உடைமைகள் எல்லாம் இருக்குது, ஹேண்ட்பேக்கு, உள்ளே கொண்டு வந்த பல விஷயங்கள்னு இது எல்லாத்தையும் பக்கத்துலேயே அந்த பொண்ணு மேலே அப்படி கொட்டி டீசல் கேன் எடுத்து கொண்டு வந்து நேராக அந்த சடலத்து மேலேயும் அந்த கொட்டின ஐட்டங்கள் மேலேயும் எல்லாம் டீசலை ஊற்றி இப்போ நேராக அப்படி பற்ற வைக்கிறான். அவன் தீக்குச்சியை பற்ற வச்சு அப்படி நிற்கிறான். அதோட டப்புன்னு கட் பண்ணி நேராக தூக்குறாங்க. பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. முதல்ல இந்த பையன் யார், இந்த பொண்ணு யார், எதுக்கு காட்டில் இந்த சடலத்தை தூக்கிட்டு வந்து இந்த பையன் இப்போ கொளுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கதை அங்கே விரிவடையுது. ஆக்சுவலாக முதல்ல அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பிட்ஷாட்டோட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, ஊர்லேயும் சரி அரசியல்லையும் சரி பயங்கர செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பொண்ணு. அந்த பொண்ணு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இப்போ இந்த அரசியல்வாதியுடைய வீட்டில் ஒரு டிரைவர் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர், ரொம்ப ஏழைவாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஏதோ அந்த பணக்காரருக்கு, அதாவது அந்த அரசியல்வாதிக்கு ரொம்ப விசுவாசியாக இருக்கிறாரு. ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் செஞ்சுருவோமியா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வருஷமாக ஒரு வீட்டில் டிரைவராக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நேர்மையான ஒரு டிரைவராக இருக்கிறார் அவர். அவருடைய பையன் தான் இந்த பையன். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் யார், இந்த பையனும் இந்த பொண்ணும் பழக ஆரம்பிக்கிறாங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பா காதலா என்ன அப்படிங்கிறதே அந்த தருணத்து வரைக்கும் இவங்களுக்கு புரியலை. பட் இருந்தாலும் பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருந்தால் பற்றிக்காதான் என்ன. அதனால அந்த பொண்ணு திடீர்னு எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டே தான் இருக்கும். நம்ம பேசாட்டு ஒரு ஹோட்டலில் ரூமும் போட்டு தங்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல போக, இந்த பையனுக்கு ஒன்றே ஒரு ஸ்பார்க்கு, வாட் ரூம் போட்டு தங்கலாமா, தங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எந்த காரில் இப்போ இந்த பொண்ணுடைய சடலத்தை தூக்கிட்டு இந்த காட்டுப்பகுதிக்கு வந்தானோ, இதே காரில் அந்த பொண்ணும் பையனும் போய் அந்த ஹோட்டலுக்கு இறங்குறாங்க. அங்கே ரூமும் போடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சந்தோஷமாக அப்படி ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு சின்னஞ்சிறுசுங்க போய் ஒரு ஹோட்டலில் ரூம் போடுதுங்க இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய இந்த பேர் எந்த காரில் அந்த ஹோட்டலுக்கு வந்து இறங்கினாங்களோ, இதே பையன் அந்த பொண்ணை சடலமாக இதே காரில் தூக்கி கொண்டு வந்து அந்த காட்டு பக்கம் போட்டு எதுக்காக எரிக்கிறதுக்கு இப்போ முயற்சிக்கணும். இதுக்குள்ளே என்னதான் நடந்தது, இந்த ஹோட்டலுக்கு ரூம் போடலாம் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ண இந்த ஒரே ஒரு விஷயம்தான் இவங்க வாழ்க்கையே தலைகளாக புரட்டி போட போகுது அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அந்த மொமெண்ட் வரைக்கும் தெரியாது. அப்படி என்னதாண்டா நடந்தது இந்த ஹோட்டலில் அப்படிங்கிறீங்களா? அப்படி நம்ம மட்டும் இல்லை, அவங்களே கூட எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த வெப் சீரிஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை யோகேந்திரா அப்படிங்கிற நபரும் சரி, புஷ்கர் சுனில் மஹபால் அப்படிங்கிற நபரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இதை புஷ்கர் சுனில் மஹபார் தான் இதை தனியாக இயக்கியிருக்காப்புல. இப்போ இதில் மேட்ரு என்னென்னா, முதலே தெளிவாக சொல்லிடுறேன், இது ஒரு மாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸு, அதுவும் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸு. கிரைம் த்ரில்லர் ரசிகர்கள், இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ரசிகர்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக பிடிக்கக்கூடிய, அவங்கள கவர்ந்தே தீர வேண்டிய ஒரு சீரீஸ் தான் இது. ஆனால் இது ஒரு மாக்குமெண்ட்ரி சீரீஸு. இந்த மாக்குமெண்ட்ரி அப்படிங்கிற அந்த டேர்ம் என்ன அப்படிங்கிறது இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்ட்ரேஞ்ச் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மாக்குமெண்ட்ரி ஃபில்ம் ஒன்று நம்ம விமர்சனம் பண்ணியிருந்தோம். அட்டகாசமான படம்னே, வேறு லெவலில் சும்மா பற்றிக்கிட்டு போச்சுனே, செம படம்னே அப்படின்னு பல பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் என்ன ரொம்ப டாக்குமெண்ட்ரி மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும், எனக்கு என்னமோ அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலைனே அப்படிங்கிற ஒரு சில கமெண்ட்ஸும் இருக்கத்தான் செஞ்சது. நிச்சயமாக அதை தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த மாக்குமெண்ட்ரி சீரீஸுங்கிறடைய இயல்பே அதுதான். அதாவது இது கம்ப்ளீட்லி ஸ்கிரிப்டட் அண்ட் ஸ்டேஜ்டு தான். இதில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும், இது ஒன்றும் உண்மை கதையெல்லாம் கிடையாது. இவங்களா எழுதி ஒரு படமாக ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸோ இல்லை நார்மலாக ஒரு கிரைம் த்ரில்லர் படமோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கதையாக கதாபாத்திரங்கள் எல்லாம் எழுதி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒன்று எப்படி செட் அவுட் பண்ணணும்னு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் மேட்ரு என்னன்னா, அதை ப்ரெசென்ட் பண்ணப்படுற விதத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி, ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதனாலேயே இது மாக்குமெண்ட்ரி படங்க இல்லை மாக்குமெண்ட்ரி சீரீஸுங்க அப்படின்னு நம்ம அந்த மாக்குமெண்ட்ரிங்கிற விஷயத்தை சொல்லலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் எங்க உண்மையாகவே இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்குது போலங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படங்களை பார்த்தாலும் சீரீஸை பார்த்தாலுமே ஆடியன்ஸுக்கு தோணும். அந்த விஷயம் இந்த சீரீஸுக்குமே பொருந்தும். அப்படியே ரியலாக இருக்குல்ல அப்படிங்கிற அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ஸ்ட்ரேஞ்ச் ஹார்வெஸ்ட் பிடிக்காதவங்களுக்கு கூட, அந்த 1-2 பேர் எனக்கு அவ்வளோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகலனே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட இந்த சீரீஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. காரணம் என்னென்னா, அதில் நிறைய அங்கங்கே எக்கச்சக்கமாக கதாபாத்திரங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஹார்வெஸ்ட்டில். ஆனால் இதில் அப்படி கிடையாது. எக்கச்சக்கமாக காட்சி அமைப்புகள் தான்.
பேசுகிற கதாபாத்திரங்கள்ங்கிறது ஒரு 3-4 கதாபாத்திரங்களை உட்கார வச்சு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அது எல்லாம் சும்மா பேருக்கு உள்ளே வந்துட்டு போகுமே தவிர இதனுடைய ஓவரால் ரன்னிங் டியூரேஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கேளுங்க. ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இதில் 6 எபிசோடு, ஒரு எபிசோடுமே ஒரு 35-36 நிமிஷத்துலேருந்து 49 நிமிஷம் வரைக்கும் ஓடக்கூடிய எபிசோட்ஸ் தான். ஓவராலாக 4 மணி நேரம் 22 நிமிஷம் இதனுடைய ஓவரால் ரன்னிங் டியூரேஷன் இருக்குது. தனித்தனியாக பார்க்காதீங்க, பிஞ்சு வாட்சுக்கு சரியான ஒரு சீரீஸு. அந்த மாதிரி ஒட்டுக்கா உட்காந்து ஒரே சிட்டிங்கில் பார்த்து முடிப்பேன் சார் அப்படின்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பிரியாணி விருந்து தான். அந்த மாதிரி அட்டகாசமான ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் இது ஞாபகத்தில் இருக்கட்டும். அதே மாதிரி இதை பொறுத்தளவுக்கு இதில் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே நடித்தவங்க தான். இதில் மயூர் மோர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் தான் அந்த பையனாக பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி பாலக் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் இதில் அந்த பொண்ணாக. அது நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ண முடியாது. அந்த பையன் பொண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2 கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சது இவங்க 2 பேர் தான். எல்லாமே ஸ்கிரிப்டட் தான், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எல்லாருமே அவங்கவங்க என்ன பண்ணணுமோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இதில் இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, மேக்கிங்காக கொஞ்சம் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அங்கங்கே இவங்களுக்கு இருந்திருக்கு. இருந்துமே முடிஞ்ச அளவுக்கு அதை நேர்த்தியாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக உண்மைக்கு நெருக்கமாக ஒரு ட்ரூ கிரைம் டாக்குமெண்ட்ரி மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் தான் இவங்களுடைய முயற்சியே இருந்திருக்கு. பயங்கர ஃபேன்சியாக பயங்கர செலவழிச்சு எடுத்திருக்காங்க இல்லைங்க அப்படிங்கிற ஃபீலே உங்களுக்கு தேவையில்லை. ஒரு ட்ரூ கிரைம் ட்ராமா பார்த்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஆர்வமாக உள்ள விட்டு நடந்திருக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்புவாங்களோ அந்த அளவுக்கு ராவாகவே இருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த டீம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. அந்த விஷயத்தை நேர்த்தியாகவே இவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் நமக்கு தெரியத்தான் செய்யுது. இதில் முக்கியமான ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த 6 எபிசோட்ஸில் பொதுவாகவே சொல்கிறது உண்டு, இந்த வெப் சீரிஸ் டிவி சீரிஸ்னு போயிட்டீங்கன்னா இத்தனை எபிசோட் நீங்கள் வச்சிருக்கீங்க இல்லையா, ஒரு எபிசோடு முடியும் போதும் சும்மா ஜெர்க்கு கொடுக்க மாதிரி அடப்பாவிகளா அப்படிங்கிற ஃபீலை கொடுத்தா தான் அடுத்த எபிசோடுக்குள்ளே நம்ம போவோம். அந்த சமாச்சாரங்கள் இதில் உண்டு. ஒரு எபிசோடு முடியும் போதும் சும்மா நெஞ்சில் கள்ளத்துக்கு போட்ட மாதிரி குபீர்னு ஒரு ட்விஸ்ட்டு இல்லை ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸை விட்டுருவாங்க. ஐயோ அப்படியா, அப்போ நீங்கள் என்ன அடுத்து என்ன நடக்க போது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு டிஃபால்ட்டாக வந்துடுது. அந்த மாதிரி ஒரு எபிசோட்லையும் சம்பவம் பண்ணியிருக்கு இந்த டீமு. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 6 எபிசோடை இதில் முதல் 4 எபிசோடு ஜெட்டு மாதிரி பறக்கும். 6வது எபிசோடும் அதை கன்க்ளூட் பண்ண விதமும் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்தது. 5வது எபிசோடு மட்டும் கொஞ்சம் இழுத்துட்டீங்க, இவ்வளோ இழுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. கொஞ்சம் வளவலா குளவலான்னு போயிடுச்சு அந்த 5வது எபிசோடு மட்டும். இதுவும் உங்களுக்கு அந்த ஃபீல் வரலாம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது போக இதில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனுடைய விஷயத்தை பேசுகிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு சில ரெஃபரன்சஸ் அங்கங்கே வைக்கப்படும். இதில் அம்பேத்கருடைய ரெஃபரன்ஸ் வழக்கம் போல் இதுலேயும் ஒரு இடத்துல உண்டு. அதே மாதிரி இதில் ஒரு வசனம் ஒன்று இருந்தது, சூப்பராக இருந்தது. அதாவது ஒரு பத்திரிகையாளன், ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அவன் பயந்துட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தவறான சமூகம் ஒன்று உருவாகும் அப்படின்னு சொல்லி, அது செம்மையான வசனம். அது வைக்கப்பட்ட இடம் அட்டகாசமாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இதில் சுவாரஸ்யமாகவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த 5வது எபிசோட் நிச்சயமாக இழுக்கத்தாங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இது மொத்தமாக முடியும் போது 6வது எபிசோடு முடிஞ்சு எண்டு கார்டு போட போகிறாங்க, அவ்வளோ தான் கிளம்புவோம் அப்படிங்கிற மொமெண்ட்டில் கடைசியாக இது ஒரு கொஞ்சம் ஓப்பன் எண்டட் மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு டீட்டெயிலிங் ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை பொறுமையாக பாருங்கள், அடப்பாவிகளா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு தோணும். ஸோ கிளைமேக்ஸ்லையும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொறுமையாக பார்த்துட்டு போங்க, அவசரப்பட்டு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அதான் அவங்களே சொல்லிட்டாங்களே இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு எதிர்த்து போயிடாதீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடல் கானட்டை பொறுத்தளவுக்கு இதில் ஒரு சில கிஸ்ஸிங் சீன்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அது ரொம்ப பெருசாக இன்டிமசி சீன்ஸ்னு சொல்ல முடியல, பட் ஒரு சில விஷயங்கள் இதில் கண்டிப்பாக இருக்குது. அதனால் இது அடல்ட் ஒன்லி தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் UA 16+ தான், அது கீழே நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் அடல்ட் ஒன்லிங்கிற லெவலில் எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி நான் பார்ப்பேன் ஃபேமிலியோடு உட்காந்து அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த காலை நீங்களே எடுத்துக்கோங்க. நிச்சயமாக பரபரன்னு பற்றிக்கிட்டு போகிற ஒரு அட்டகாசமான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் இது. ஆனால் மாக்குமெண்ட்ரி ஃபார்மேட்டில் இருக்கும், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது சோனி லிவ்ல உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நான் தமிழ் படங்கள் இல்லை தமிழ் டப்பிங்கில் வந்த படங்கள் தான் பார்ப்பேன், அதுவும் கிரைம் த்ரில்லர் மட்டுமே பார்ப்பேன் அப்படிங்கிற நபர்களுக்கு நிச்சயமாக பிடிக்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இது. பார்க்கணுங்கிறவங்க சட்டுப்புட்டுன்னு பாருங்கள். நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சீரிஸ் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.